நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பருடைய நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம குரு பயிற்சி, ராகுகத பயிற்சி, சனி பயிற்சி, ஏன் மாத பலன்கள், வருட பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வித்தியாசமா நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி இருப்போம், இதுல மேன்மை ஏதாவது கிடைக்குமா? அதாவது இன்று நமக்கு என்ன திசை நடக்கிறது, நம்ம 2-3 திசைகள் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது சுக்கிர திசை. கிட்டத்தட்ட மேஷராசி அப்படின்னா அஸ்வினி பரணி நட்சத்திரங்களுக்கு சுக்கிர திசை அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துல ஆரம்பிக்கக்கூடியது. பரணி நட்சத்திரம் சுக்கிர திசையில ஆரம்பிக்கக்கூடியது. மத்த இரண்டுக்கும் எங்கேயோ இருக்கு. ஒன்று அஸ்வினி நட்சத்திரத்திற்கு முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு 2 வயசுல சுக்கிர திசை ஆரம்பிச்சிருக்கும். பரணி நட்சத்திரம் சுக்கிர திசையில தான் பரணி நட்சத்திரமே பிறக்கிறதே அந்த நட்சத்திரத்துல தான், அந்த தசையில தான் பிறக்கிறோம். கிருத்திகைக்கு கடைசியில இருக்கும். கிட்டத்தட்ட 120 வருஷம்னு வச்சுங்களேன், 100 வருஷங்கள் கழிச்சு வரலாம். அந்த மாதிரி இப்போ சுக்கிர திசை நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் அண்ட் பரணி நட்சத்திரம். சில பேர் சொல்லுவாங்க குட்டி சுக்கிரன் அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு பரணி நட்சத்திரத்துக்கு. பரணி போராடம் சுக்கிர திசையில ஆரம்பம், அந்த குட்டி சுக்கிரன் இருக்கிறது நல்லது இல்லைன்னு. அப்படி இல்லாத பட்சத்திலே சுக்கிர திசை 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, மேஷராசி லக்னத்திற்கு அதிபதியான செவ்வாய் எங்க இருக்கான், எந்த இடத்துல இருக்கா. மேஷத்துல இல்லாம மத்த எந்த இடத்துல இருந்தாலுமே ஓரளவிற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இவன் 8ஆம் வீட்டுல இருந்தாலுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுதான் செவ்வாய். அடுத்தது நம்முடைய தசாநாதன் யாரு, சுக்கிரன். 2க்கும் 7க்கும் உடையவன் சுக்கிரன். தசாநாதன் எங்க இருக்கான்? சுக்கிரன் சுக்கிர திசையா இருந்தனா அல்லது சுக்கிர புக்தியா இருந்ததுன்னா, ஏன்னா சப்போஸ் இருக்கிறதுலயே அதிகமான நாட்களை கொண்டது சுக்கிரன் தான். சுக்கிர திசை தான் 20 வருஷம். அதனால மினிமம் 2 வருடங்கள் புக்தி வரும். அது ராகு திசையா இருந்தாலும் செவ்வாய் திசையா இருந்தாலும் குரு சனி திசைகளா இருந்தாலும் 2 வருடங்கள் வருவதற்கு, மத்த கொஞ்சம் ஏற்றம் தாழ்த்தியா வரலாம். அதனால சுக்கிர புக்தி பெருசாக இருக்கக்கூடியது. ஒரு ராகு குரு சனி புதன் புக்திகள் தசைகள்ல வரக்கூடிய சுக்கிரன். இப்போ சுக்கிர திசை நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பரணி நட்சத்திரம் முதல்ல 20 வருஷத்துலயே போயிடுது. நம்ம யாரும் ஜாதகம் பார்க்கற யாரும் 15 வருஷத்துக்குள்ள ஜாதகம் பார்க்கறது இல்லை. 20 வயசுக்கு மேல இருக்குன்னு தான் ஜாதகம் பார்க்கிறோம். அல்லது குழந்தைகளுக்குன்னு பார்க்கிற போதும் 20 வயசுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுமா, வேலை கிடைக்குமாங்கிறது தான் ஜாதகம் பார்க்கணும். அதனால அஸ்வினி நட்சத்திரம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு 4 வயசுல சுக்கிர திசை வரலாம். 20 வயசுல இருக்கலாம். 20ல இருந்து 22, 23, 24, 26 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா கேது திசை 7 வருஷம், அதுல 1 வருஷம் போகும், 6 வருஷம் மிச்சம் இருந்தா கூட 6ல வருது 26 வயசுல இருக்கலாம். ஆனா இந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்குடையவன் அப்படிங்கிறதுனால சுக்கிர திசை என்னென்னலாம், முதல்ல சுக்கிரன்னா என்ன? சுக்கிரன் நம்முடைய கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும், ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதற்கு அதிபதியானவன் அந்த வீட்டுக்கு. அடுத்தது நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், அட்டாச்மெண்ட் கொடுக்கக்கூடியவன், வீடு மனை வாகனம் இதற்கெல்லாம் தகுதியான சுகத்தை கொடுக்கக்கூடியவன். சுக்கிரன் அப்படின்னாலே சுகத்தை கொடுக்கக்கூடியவன், வெஹிக்கிள் சுகம். அதற்கு அடுத்தது எமோஷன்ஸ், டக்குன்னு எமோஷன் ஆறுது, அதை கொடுக்கக்கூடியவன். நம்முடைய மியூசிக் கலை ஆர்வத்தை கொடுக்கக்கூடியவன், மியூசிக்கை கொடுக்கக்கூடியவன், செக்ஷுவல் லைஃபை கொடுக்கக்கூடிய அவனுடைய பிளஷர் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். இதெல்லாம் சுக்கிரன் தான். டிராமா அதற்கும் காரணமானவன். பலவிதமான சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு, அதற்கு மேன்மையை வரக்கூடியவர்களுக்கு சுக்கிரனுடைய வீடு ரொம்ப, சுக்கிரன் அதிபதியா இருக்கக்கூடியவன். சுக்கிரன் அப்படின்னாலே களத்திர காரகன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். களத்திர காரகன் அப்படிங்கிறது பலவிதமான வாத்தியங்கள் சொல்றோம் இல்லையா, சங்கீத வாத்தியங்கள், அதற்கெல்லாம் காரகத்துவமாக இருக்கக்கூடியவன் சுக்கிரன் தான். வெண்மை இருக்கக்கூடியது, முத்து இருக்கக்கூடியது, அடுத்தது கந்த புஷ்பம், புனுகு, கஸ்தூரி, இதற்கெல்லாம் காரணமானது, டைமண்டுக்கும் காரணமானது இவன் தான். மேரேஜ் லைஃப். அடுத்தது முக்கியமா சென்சஸ்,
அதுக்கு காரணமானவனும் சுக்கிரன் தான். இப்படி சுக்கிரன் பல விஷயங்கள்ல நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவன். சின்ன சின்ன டிசீஸ்னு வருத்தா, ஆஸ்மெட்டிக், யூரினரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டிசீஸுக்கு காரணமானவனும் சுக்கிரன் தான். பல நல்ல விஷயங்கள், சில கெட்ட விஷயங்கள். இட் இஸ் a பேலன்சிங் வேர்ல்டு. நல்லதும் கெட்டதும் இருக்கக்கூடிய உலகம் தான் இது. அதனால உபாசனைன்னு வரைச்சு தேவதை உபாசனைகள், பசு, பால், தயிர், வெள்ளையா இருக்கக்கூடியது மொச்சை, புலி, ஈயம், லக்ஷ்மி கடாட்சம், இளமை, நம்முடைய கண்களிலே இருக்கக்கூடிய கருவிழி. கண்கள்னு பாத்தீங்கன்னா வலது கண் இடது கண் சூரிய சந்திரன். இந்த கருவிழி சுக்கிரன். ரத்தனத்திற்கு, வாகனம், கொடி, இதெல்லாம் கப்பல் வியாபாரம், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். கிட்னிஸுக்கும் காரணமானவன் சுக்கிரன் தான். கிட்னிஸ், வெல்த்துக்கு காரணமானவன், பணத்திற்கும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சுகபோகத்திற்கும் காரணமானவன் லக்ஷ்மி, காடஸ் லக்ஷ்மிக்கு காரணமானவன் சுக்கிரன். இந்த சுக்கிர திசை நமக்கு இருந்தது, நல்ல விஷயத்துல சுக்கிரன் இருந்தான்னா சுக்கிர புக்தி நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஓஹோன்னு இருக்கும். ஒரு 3 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், குரு மெஜாரிட்டியா எந்த இடத்துல இருந்தாலுமே நமக்கு நல்லதுதான். கொஞ்சம் குறைச்சிரும் ஒழிய, கிடைக்கக்கூடிய சுகம் குறையும் ஒழிய நின்று விடாது, எதிர்மறையாயிட விடாது சில விஷயங்கள். அதனால சுக்கிரன் எந்த இடத்துல நல்ல இடத்துல இருந்தா நிறைய கிடைக்கும். கொஞ்சம் மோசமான இடத்துல இருந்தா, இப்ப 6ஆம் வீட்டுல புதனுடைய வீட்டுல இருக்கான் அப்படின்னா அது நீச்ச வீடு சுக்கிரனுக்கு. இருந்தாலுமே சுக்கிரன் அவனுடைய தன்மை, இப்ப குருவால் பார்க்கப்பட்டான் அப்படின்னா நல்லா இருக்கும், சூரியனால் பார்க்கப்பட்டான் அப்படின்னா நல்லா இருக்கும். சில விஷயங்கள்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக 6, 8ல வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மறைவிட ஸ்தானங்கள் தவிர மற்ற இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் சுக்கிர புக்தி நமக்கு அமைந்திருக்கிறது. இது எல்லாம் இந்த சுக்கிர புக்தியில நாம கொடுக்கக்கூடியது, பெறக்கூடியது. மேஷராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய விஷயத்துக்கு பார்த்தோம். மேஷ ராசிக்குன்னு சில, ஒரு உதாரணத்திற்கு ஒரு கான்பிடென்ட், என்ன செவ்வாயினுடைய வீடு இல்லையா, அதனால ஒரு கான்பிடென்டான ராசி நம்முடைய ராசி. ஒரு அக்ரசிவாக, ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கக்கூடியது. வெளியில இந்த சுக்கிரன் நல்லா இருந்தாலும் நமக்கு வச்சு நம்முடைய வெளி தோற்றமே பிளசண்டா இருக்கும். பார்த்த உடனே ஒரு பட்டாட்டோபம் தெரியக்கூடியதாக, மினுக்கக்கூடியவர்களாக, பார்த்த உடனே தெரியும். கையிலையும் செயின் போட்டிருக்கிறது, இது போட்டிருக்கிறது எல்லாம், அதெல்லாம் வெளி தோற்றத்தை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடியவனாக சுக்கிரனுடைய தசையோ அல்லது புத்தியோ சுக்கிரன் நன்னா இருந்தான்னு இருக்கும். இதெல்லாம் சுக்கிரனுக்கான தனி பவர்ஸ். சில மைனஸும் இருக்கு, அந்த மைனஸையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா முக்கியமா சுக்கிரன் சரியில்லைன்னா நம்ம பிசினஸ், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றோம் இல்லையா, அது அடி வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சுக்கிரன் மறைவிட ஸ்தானத்துல இருந்து அவனுடைய புத்தி வர்ற போது நட்பு அப்படிங்கிறது பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நட்பு அது எந்த காதலா இருந்தாலும், சாதாரண நட்பா இருந்தாலும் பிரேக்கப் ஆகிறதுக்கு, முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அனீமிக் ஆறத்துக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. நம்முடைய சில ராகுவோடு சம்பந்தப்பட்டு மற்ற கிரகங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற போது சில நோய்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் சுக்கிரனுடைய புக்தியில நாம எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனாலும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஃபேஸ் அப்படின்னாலே முழுசா கண்கள், கன்னம், உதடுகள், இவைகள் எல்லாமே நன்னா இருக்கணும்னா சுக்கிரன் நன்னா இருந்தான்னா உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். அதுவும் சுக்கிரன் நன்னா இருந்த மட்டும் இல்ல, சுக்கிரனுடைய புக்தி எல்லாம் வர்ற போது அந்த அதற்குரிய பைசா செலவழிச்சு அதற்குரிய உபகரணங்கள் எல்லாம் வாங்கி நாமே இன்னும் தேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயங்கள். இந்த சுக்கிரன் புக்தி வந்ததுன்னா நமக்கு வாழ்க்கையில மேம்படக்கூடியதா இருக்கும். ஏன்னா சுகம் அனுபவிக்கணும். நன்னா இருக்கச்சு வீடு, மனை, வாகனம், புது வண்டி வாங்குறது, புதுசா கார் வாங்குறது, இன்னொரு வீடு வாங்குறது, புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே சுக்கிரனுடைய புக்தியில நாம் செய்யக்கூடிய செயல்களாக அமைந்திருக்கும். இதற்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கணும். என்ன செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறதையும் பார்க்கலாம்.
அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது சில பேர் என்ன செய்வாங்கன்னா தங்கத்துல மோதிரம் போடுவாங்க. அதே மாதிரி வெள்ளியில மோதிரம் போடுவர்களும் உண்டு. வெள்ளி டு ப்ளீஸ் சுக்கிரன். அந்த வெள்ளியில சின்ன வயது அதுக்காக தான் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த சுக்கிரனுடைய தசையில பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு மெயினா அந்த சின்ன வயசு 8 வயசு வரைக்குமே, ஈவன் அஸ்வினி நட்சத்திரத்திலே பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும், 8-10 வயசு வரைக்குமே வெள்ளி அரைஞான் கயிறு போடுவது அப்படிங்கிறது நம்ம பழக்கத்துல உண்டு. ஏன்னா இதெல்லாம் சுக்கிரனை ப்ளீஸ் பண்றதுக்கு. வெள்ளியில லேடிஸா இருந்தாங்கன்னா கட்டாயமா சுக்கிர செய்யும் போது இல்ல சுக்கிர புக்தி வர்ற போது வெள்ளியில கொலுசு போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. டு ப்ளீஸ் ஹிம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம்மளுக்கு சுக்கிரன் அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும். நம்முடைய சகோதரிடம் நண்பர்களிடத்தும் அந்த அந்த புக்தி வர்ற போது தெரியும், திடீர்னு ஒரு ஈடுபாடு அதிகமா வரும். அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு காணாம போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனை அதிகப்படுத்துறது சுக்கிர புக்தி. லவ்லி திங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ்ஃபுல், நம்மிடம் ஒரு மேலாண்மை உருவாக்கக்கூடியது, மேன்மை தங்கிய தன்மை. இதெல்லாம் இந்த சுக்கிர புக்தியில நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப டல்லா இருந்தோம், இப்ப கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். இன்னும் பெருசா பண வரவெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன வண்டி வாங்கினோம் நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் நினைக்கக்கூடியதாக சுக்கிரன் நம்மை ஏற்றி தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது சுக்கிர புக்தி. ஆனாலும் ரொம்ப சென்டிமெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சென்டிமெண்ட் சுக்கிர புக்தியில பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் அதிகமாயிடும். திடீர்னு இது எப்படி செஞ்சா நல்லா இருக்கு, அது அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நாமே லேசினஸ், ஒரு மெத்தன போக்கை கடைப்பிடிப்பதற்கு அந்த சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா அது வழிவகுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் புக்தி வர்ற போது நிலையில்லா தன்மை, நம்ம ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன், நம்ம கிட்ட வெறுப்பு தன்மை கொஞ்சம் கூடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது இல்லாம நம்மளுடைய கட்டத்துல சுக்கிரன் எப்படி இருக்கான்ற போது, சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நமக்கு வர்ற போது மேஷராசிக்காரர்களாய நமக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான தன்மைகள். இப்ப சுக்கிரனுடைய விஷயங்கள் பார்த்தோம். சுக்கிரன் சரி சார் இதெல்லாம் சுக்கிரன் இருந்தா ரைட்டு, முதல்ல நீங்க சொன்னீங்க என்ன செஞ்சா இது மேம்பட முடியும் அப்படிங்கிறது. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்க, மற்ற காணொலியிலும் பார்க்கறது சௌரியமா இருக்கும். இது விரிவா கூட நான் இதே விஷயத்தை நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷங்கள் தனித்தனியா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன திசை வர்ற போது அப்படின்னுட்டு. இப்ப நாம பாக்குறது சுக்கிர திசை மட்டும்தான். இந்த சுக்கிர திசை இருப்பவர்களுக்கு இந்த மெயினா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர்களுக்கு புளிப்பு அதிகமா பிடிச்சிருக்கும். இது ஏற்றமா இருக்கிற போது, சுக்கிரன் ஏற்றமா இருப்பவர்களுக்கு புளி அதிகமா பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். மனதளவில் பெண்களிடமோ ஆண்களிடமோ ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த தசை அல்லது புக்தி வர்ற போது ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிடும். அந்த ஒரு டயத்துலதான் நம்ம ரொம்ப மனதை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுக்கிரனுக்கான விஷயங்களை நாம செய்தல். ஏன்னா அதிகமாக ஒரு ஜாலி இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அந்த டயத்துல நமக்கு வரும். அதையெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா அது சமயத்துல கொஞ்சம் ஏடாகூடமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டாலும் விட்டுடும். அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த சந்தர்ப்பத்துல இந்த அதிகமான பட்டாட்டோமங்களை குறைப்பது நல்லது. டால் அடிக்கக்கூடிய மோதிரத்தை போடுறது, செயினை தூக்கி வெளியில விட்டுக்கிறது, ஒரு அடுத்தவன் பார்க்கச்சவே கண்ணாடிக்கு ஃப்ரேம் பளபளன்னு சில பேர் போட்டுப்பாங்க. இந்த சுக்கிர புக்தி இதெல்லாம் செய்ய தோணும். அடுத்தவர்களை ஈர்ப்பதற்கான தன்மையெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஃப்ரேமோட பெட்டரா இருக்கு நம்ம வாங்கி போட்டுருவோம். அதெல்லாம் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய புக்தி இருக்கும். உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு தெரியும், அது ராகு திசை நடக்கலாம், செவ்வாய் திசை இருக்கலாம். அந்த சுக்கிர புக்தி உள்ள உட்கார்ந்து இருக்குச்சு. இந்த மாதிரி ஒரு செய்கை நமக்கு உள்ளவே ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல அரசியல்வாதிகளோட ஈடுபாடு அதிகமா இருக்கும். இந்த சுக்கிர புக்தி வரைச்சே பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சுக்கிர புக்தி சூரிய புக்தி வரைச்சே அந்த அரசியல்வாதிகள்கிட்ட பணம் நிறைய புரளக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்மோடு உறவாடக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடியது இருக்கும். இதெல்லாம் மனசை கட்டுப்படுத்தணும் சார். அந்த சந்தர்ப்பத்துல மனசை கட்டுப்படுத்தணும். அல்லது இந்த சுக்கிர புக்தியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? ஏன்னா அந்த சமயத்துல நமக்கு ப்ரமோஷன் வரணும், நிறைய பணம் வரணும், வீடு மனை வாகனம் வாங்கணும்,
அந்த சுக்கிர புக்தியில நாம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது சாதிக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கணும். இதற்கு எல்லாமே செய்யக்கூடியதாக சுக்கிர புக்தி நமக்கு வழிவகை செய்யும். அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை அது ரொம்ப முக்கியம். அது மார்னிங் 6 to 7 அல்லது ஈவினிங் 7 to 8 நமக்கு பிடித்த மலர்களால் அர்ச்சித்தல் அப்படிங்கிறது மகாலட்சுமி பூஜைன்னு ரொம்ப அவசியம். அதுவும் இந்த சுக்கிர புக்தி இருக்கிற போது ஒரு விஷயம் வேண்டுண்டு பண்ணோம்னா இந்த மகாலட்சுமி பூஜை ஓஹோன்னு இருக்கும். அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றது. இது இல்லை அப்படின்னா மகாலட்சுமியினுடைய காயத்ரி 2 லைன் காயத்ரி சொல்றது. இதெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வணங்கும் போது, தெய்வத்தை வணங்கும் போது தாயாரை வணங்குதல் ரொம்ப ஏற்றம். அது அம்பாளா இருக்கலாம், செல்லி அம்மன், திரௌபதி அம்மன் அல்லது நாகத்தம்மன், எனி அம்மன், அம்பாளை வணங்கி வருதல் அல்லது சிவன் கோயிலுக்கு போனா அம்பாள் சன்னதி போயிட்டு வருதல், இதெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 கட்டாயம் செய்து வரணும். மூன்றாவதாக விளக்கேற்றி வருதல். வெள்ளிக்கிழமையில கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு விளக்கு, ஒரு 2 ரூபாய்க்கு விளக்கு போட்டுட்டு வாங்க. எங்க வைக்க சொன்னாலுமே பரவாயில்ல, எங்க வச்சாலுமே நமக்கு நமக்கு திருப்தி பகவானுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இது சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி தெய்வத்தை வணங்கி வரணும் அப்படின்னா ஒரு முருகன் வள்ளி தெய்வானையோடு, பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு அல்லது சிவன் பார்வதியோடு இந்த மாதிரி தெய்வங்கள் வணங்கி வருதல். பெருமாள் பாத்தீங்கன்னா இப்ப ராமர்னா சீதையோடு, கிருஷ்ணன்னா ராதா ருக்மணியோடு, இப்படி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி அந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம நினைச்சதை சாதிக்கக்கூடியதாக செஞ்சோம்னா மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வெள்ளியில மோதிரம் போடுறதுங்கிறது நல்லா இருக்கும். அது சனி யோசித்து பார்த்தீங்கன்னா யானை தந்தம்னு வருது. யானையினுடைய முடியோடு சேர்த்து அந்த மோதிரம் போட்டோம்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. கஜலட்சுமி அப்படிங்கிறது, கஜம்ங்கிறது யானை, லக்ஷ்மிங்கிறது மகாலட்சுமி. இது ரெண்டும் சேர்ந்ததாக வெள்ளியில யானையினுடைய முடி சேர்த்து போட்டோம்னா நாம காரியம் சாதிக்கக்கூடியதாக, அட்ராக்டிவா இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா இந்த கோவில்கள்ல ஏதாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பைசா கேட்கறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 சாமரங்கள் வாங்கி தருது. வெண் சாமரம்னு சொல்லுவோம். அந்த பெருமாளுக்கு அல்லது சிவனுக்கு அல்லது முருகனுக்கு அம்பாளுக்கு போடுறதுக்காக சாமரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாமரம் வாங்கி, அது எவ்வளவு இருக்குன்னு தெரியல, ஒரு 500 ரூபாய் இருக்கலாம், 1000 ரூபாய் இருக்கலாம், அதை வாங்கி தருதல், உபயோகத்திற்கு கோவிலுக்கு தருதல் அப்படிங்கிறது, நன்கொடையாக கொடுத்தல் அப்படிங்கிறது இந்த சுக்கிர திசையில மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வீட்டுல காட்டு மாத்தி பார்க்கறது. ரொம்ப மனசு சரியில்லை அப்படின்னா காட்டு மாத்தி, கட்டிலை மாற்றி போட்டு பார்க்கறது, இடம் மாற்றி போட்டு பார்க்கறது, கட்டிலையை மாற்றி பார்க்கறது இந்த சுக்கிர திசையில ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வாசனை திரவியங்களை யூஸ் பண்றது அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நாம சுக்கிரனுடைய புக்தி வரும்போது செஞ்சுன்னு வந்தோம்னா மிக மிக ஏற்றம். எது எப்படி செஞ்சாலுமே நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமா கோவிலுக்கு போய், அதுவும் ஈவினிங் 7 to 8 கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம். நவகிரகத்தில் தான் சுக்கிரன் தனியா இருக்கிறது இல்ல, நவகிரகத்தில் தான் சுக்கிரன் இருப்பார். அதனால நவகிரகத்தை ஈவினிங் 7 to 8 வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வருதல். 9 சுத்து நம்மளால முடிஞ்சதுன்னா, எவ்வளவு முடியுறதோ அவ்வளவு, 2 to 9 எவ்வளவு முடியுறதோ அவ்வளவு சுற்று வணங்கி வருதல் இந்த சுக்கிர புக்தி, சுக்கிர திசை இருப்பவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். மேஷராசிக்காரர்களுக்கு, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இல்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.